ஹாய். பிபி எப்படி வருது? பிபின்னா என்ன? பிபின்னா இதயம் ரத்தத்தை உடல் முழுக்க பம்ப் பண்ணும்போது, ரத்தம் ரத்த குழாய்களோட வால்வுல குடுக்குற ப்ரெஷர் தான் நம்ம பிபி அப்படின்னு சொல்றோம். ஹை பிபி எப்படி வருது அப்படின்னா, ரத்த குழாய் சுருங்கும்போது, அப்புறம் அதிக உப்பு சத்து இருக்கும்போது, அப்புறம் ஓவர் வெயிட்டா இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால, எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கிறதால, அப்புறம் ஸ்மோக், அப்புறம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கிறதால, ஜெனட்டிக்கா கூட இருக்கலாம். இத பரம்பரையில தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாவுக்கு யாருக்காவது இருந்தா கூட ஜெனட்டிக்கா கூட இந்த பிபி வரலாம். சிம்ப்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபியோட சிம்ப்டம்ஸ் பெரும்பாலான பிபி எந்த அறிகுறியும் இருக்கிறதில்ல. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் தலைவலி, தலை சுத்தல், அப்புறம் பார்வை மங்கலா இருக்கிறது, இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் தெரியலாம். இத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்ப குறைக்கணும். அப்புறம் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவராவது கண்டிப்பா வாக்கிங் போகணும். பாடி வெயிட்ட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு 165 சென்டிமீட்டர் என்னோட ஹைட் இருக்கு அப்படின்னா, அந்த 165லேருந்து 100 மைனஸ் பண்ணா 65 அப்படின்றது தான் என்னோட வெயிட்டா இருக்கணும். அதுதான் கரெக்டான பிஎம்ஐ. அப்புறம் அந்த மாரி வெயிட்ட உங்களோட கரெக்ட்டா கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிற மாதிரி யோகா, அந்த மாதிரி ஏதாவது மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அப்புறம் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நீங்களா ஸ்கிப் பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பா கரெக்ட்டா எடுத்துக்கணும். லோ பிபி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பு உடம்புல தண்ணி பத்தலன்னா, அ உடம்புல ரத்தம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, சரியா சாப்பிடாதனால. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மெயினா இந்த லோ பிபி வர்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அப்புறம் ஹார்மோன் பிரச்சனையா கூட இருக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் லோ பிபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னென்ன சிம்ப்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை சுத்தல் இருக்கும், மயக்கம் இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி. இப்போ நார்மலா இருக்கிறவங்க இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் குறிப்பிட்ட தூரம் நடக்குறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஈஸியா போயிருவாங்க. இதுவே ஒரு லோ பிபி இருக்கிறவங்க அந்த நடக்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 10 டைம் உட்காந்து உட்காந்து போற மாதிரி இருக்கும். ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் கண்ணு சடனா இருட்டு கட்டிரும். ரொம்ப பிளர்ரா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, டக்குன்னு அந்த எங்க இருக்கீங்களோ அங்கேயே உட்காந்துக்கோங்க. சடனா எந்திரிச்சு நிக்கக்கூடாது. இந்த மாதிரி லோ பிபி இருக்கிறவங்களுக்கு உப்பும், சர்க்கரையும் கலந்த தண்ணிய குடுப்பாங்க. ஏன்னா, உப்புல இருக்கிற சோடியம் அ அந்த நம்ம உடம்புல தண்ணியோட அளவ கொஞ்ச நேரம் நிக்க வைக்கும். அதனால பிளட் அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறதுனால, சடனா லோ பிபி கரெக்ட் ஆகும். அப்புறம் சுகர்ல இருக்கிற குளுக்கோஸ் நமக்கு சடனா எனர்ஜி குடுக்குறதுனால, நம்ம லோ பிபி நமக்கு கரெக்ட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, விளையாடுறவங்கலாம் குளுக்கோஸ் சாப்பிடுவாங்க. ஏன்னா, விளையாடிட்டு ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சடனா அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்காக தான் குளுக்கோஸ் எடுத்துக்குவாங்க. இப்ப இத எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, கரெக்ட்டா போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். நேரத்துக்கு கரெக்ட்டா சாப்பிடணும். அப்புறம் ரொம்ப லோ பிபி இருக்கிறவங்க கிரேப்ஸ் எல்லாம் நெறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிளட் கவுண்ட் கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் லோ பிபி அப்படின்னு ரொம்ப லோ பிபியோ, ஹை பிபியோ அது எந்த பிபியா இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா விடாதீங்க. ஏன்னா பிபின்றது ஒரு சைலன்ட் கில்லர். அது சத்தமே இல்லாம எல்லா வேலையும் செஞ்சுரும். அதனால டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அத எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த சேனல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.